எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெடி ஆகிட்டு இருக்கோம். கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் மிளகு, வெந்தயம் மிளகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிக்கும். வீடியோ பூண்டு போட்டுக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணுமா. மீன் குழம்பு செய்யணும். நல்லா வதக்கும். என்ன பார்க்கறதுக்கு இப்படி இருக்குன்னு நினைக்காதுங்க. ஃபினிஷ்ல பாருங்க என்ன எப்படி பண்ணிருக்கோம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள், இந்த அளவுக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா வதக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வதங்கினா மட்டும்தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஃபினிஷில் கண்டிப்பாக காட்டுறேன். மிளகா பொடி போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. எங்களுக்கு இவ்வளோ காரம் தான் வேணும், அதனால நாங்கள் அதை போட்டுட்டோம். நல்லா வதக்கிக்கோங்க. மிளகா பொடி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். ஏதோ ஏனா தானெல்லாம் செய்யக்கூடாதுங்க. நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றுறாங்க கைஸ். கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆளில் போட்டு பாருங்கள். கொஞ்சமாக புளி தண்ணி போட்டிருக்கோம். இன்னும் ஃபுல்லாக போடல. பாருங்க, மீன் குழம்பு கொதியுது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க गाइस. மீன் போடலாம். மீன் குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா தெரிச்சு வெளியே வந்துடுச்சு. மீனை போடுவோம். சீலா மீன் குழம்பு தான் गाइस வைக்கிறோம். சீலா மீன் நல்லா இருக்கும். அதுதான் பிடிக்கும். வேற எதுவும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். சீலா மீன் தான். நீங்களாம் என்ன சாப்பிடுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பிள்ளைங்களோ இல்லை நானும் சீலா மீன் தான் விரும்பி சாப்பிடுவோம். மீன் குழம்பு ஃபினிஷ். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா கொதிச்சு மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மீனை காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் சைடில் மேலே வரணுமா. தனியாக எண்ணெய்லாம் இப்படி பிரித்து வரணும். அப்போ தான் ரெடியானது அர்த்தம். அவங்களுக்கே பார்த்த உடனே தெரியும் எப்படி இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, நண்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது பாருங்க, மீன் மசாலா போட்டு வச்சுக்கிறாங்க எங்கள் அம்மா. நம்ம மீன் மசாலா போட்டது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். என்ன சொல்கிறேன், எண்ணெய் ஊற்றிப்போம்.
எண்ணெய் சூடாகட்டும். சூடானவுடனே நான் நண்டு இப்படி தான் வறுப்பேன். நீங்களாம் எப்படி வறுப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சோம்பு போட்டுப்பேன். சோம்பு நல்லா இதுவாகிடுச்சு. ஆனியன் போட்டுக்கலாம். இதோ பாருங்க நம்ம அம்மா க்ளீன் பண்ண நண்டு பாருங்க. இதோ பாருங்க நண்டு எப்படி இருக்குன்னு. இதோ பாருங்க சாதம் கொதிக்கிறது. வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது வந்துட்டு நண்டு வறுவலுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரையும். எங்கள் அம்மா எங்கள் வீட்டு மாஸ்டர் செஃப்பு. அப்படிலாம் இல்லைங்க, என் பிள்ளை தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சமைப்பேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, சால்ட்டு போடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சம் அதில் சால்ட்டு போட்டு வச்சுப்பேன். ஏன்னா ரொம்ப நாள்லாம் இல்லை, கெடாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டுப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு வறுவல் எப்படி இருக்குன்னு ஃபெனிஸ்டர் கண்டிப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கலாம். வீட்லேயே ரெடி பண்ணது பெப்பர், மிளகு பொடி உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. ஊற்றிப்போம். மீன் வறுத்து எடுத்துடலாம். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. திடீர்னு எதுக்கு இந்த முடிவுன்னெலாம் பார்க்காதீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது பண்ணணுன்னு, அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சமைப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி குக் பண்ண கூட சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற சேலஞ்ச் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சாப்பிடலாம் வாங்க. நண்டை போட்டுடலாமா? நண்டு வாங்க கட் போட்டுடலாம். நண்டு பிளேட்டு எல்லாம் ரெடி. நண்டு போட்டுடலாம். நான் உங்கள் கேமராமேன் பாலா. நான் தான் வந்து எறா க்ளீன் பண்ணுறேன் சந்தோஷ். சமைக்கிறேன்னா சூர்யா. நான் உங்கள் ஓட்டேரி நரி. இவன் ஆதிவாசி, என் தம்பி ஆதிவாசி. எங்கள் அம்மா வந்து அடிக்கிவாசி. நாங்கள் உங்கள் பேர் எப்போதும் இப்படிதாங்க ஜாலியாக இருக்கோம். நீங்களா அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. இது பாருங்க, நான் வந்து ஓட்டேரி நரி. நான் தான் வந்து எறா க்ளீன் பண்ணுற மனுஷன். வந்து எங்கே கூப்பிட்டுக்கிறாங்க, அதான் நான் வந்து வந்துக்கிறேன். 10 ரூபா காசு சேலரி. நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா தருவாங்களா? நண்டு எப்படி இருக்கு பாருங்க. நண்டு பாரு இது கைஸ். என் பிள்ளை எப்படி ஜோக் பண்ணுற பாருங்க கைஸ். ஸ்மெல்லு சும்மா தூக்கி என்ன இந்த மாதிரிக்கே தள்ளி விட்டுச்சு கைஸ். பாருங்க கைஸ், நான் வந்து இங்கே நின்றுக்கிறேன். நீங்கள் வந்து கூப்பிட்டாங்க கைஸ். நண்டு உண்மையாக இப்படிதான் நான் வறுத்த மாதிரியே இருக்கும். லாஸ்ட்டில் கீழே தள்ளி விட்டுச்சு கைஸ் ஸ்மெல்லு. மீன் வறுவல். நண்டு வறுவல். அதோட சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து நம்ம எந்த ஃபோனில் யூடியூப் போகிறோம் பார்த்தீங்கன்னா iPhone 13 Pro Max. மீன் எப்படி வறுக்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட. லெமன் ஒன்று கட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் வறுப்பேன். நீங்களாம் எப்படி வறுக்கிறீங்க எனக்கு தெரியாது. தயவுசெய்து திட்டாதீங்க.
வீட்டில் இருக்க மிளகா பொடி எடுத்துக்கோங்க, மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட கொஞ்சோண்டு லெமன், ஒரு பாதி போட்டால் போதும். லெமன் அதிகமாக நான் போட மாட்டேன், நீங்கள் போட்டு இருந்தால் போட்டுக்கங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மீன் இப்படி வறுப்பேன், நீங்கள் வறுத்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் சொல்லுங்கள். தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி மீன் வறுப்ப சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போதும் இப்படி தான் வறுப்பேன், என் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மீனை ஒவ்வொன்றா எடுத்து மசாலா போட்டுப்போம். இதோ பாருங்க மீன் குழம்பு நல்லா கொதிக்குது, ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அங்கே இப்போ தான் காய்ஸ் நாங்கள் மூடி வச்சு இப்போ திறந்தோம். நாங்கள் வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. 1/2 hourலாம் இல்லை, 10 நிமிஷம் தான். 10 நிமிஷமா காய்ஸ். இப்போ திருப்பி மூடி வைக்கிறாங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுனால கலர் விட்டுன்னு இருக்கணுமா. எறா எப்படி? எறா 665 எறா 65 போடலாங்க. எங்கள் அம்மா வந்து கை பக்குவோம், எங்கள் அம்மா கை பக்குவோம் தூக்கத்தில் நாங்களாம் கை நக்குவோம். எப்படி டைமிங் சொல்லுங்கள், அப்படின்னு நான் உங்களை டீச்சு விட்ருவேன். டைமிங்கில் எத்தனை மணி பார்த்தீங்கன்னா 10 மணி. சொல்லுங்கள் எப்படி இருக்கு. உள்ளே பேசக்கூடாதுமா, வெளியே பேசணும். எறா பார்த்து கண்ணு வச்சாங்க, இப்படி அங்கே வயிற்று வலிக்கும். பாருங்க காய்ஸ், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறாங்க. இது பாருங்க இதுதான் காய்ஸ் நம்ம வீட்டு ஸ்பெஷல். சாப்பிடலாம். நம்ம வீட்டு